வெல்கம் பேக் அரிமா வழித்திரு. இந்த பதிவில் உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் யாருன்னே தெரியாத ஒரு சிலருடைய மெம்பர் ஐடி ஆட் ஆகியிருந்துச்சுன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். https://www.epfindia.gov.in வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன். சர்வீசஸ் ஆப்ஷனில் ஃபார் எம்ப்ளாயீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோட யூஏஎன் நம்பரு, பாஸ்வேர்டு, கேப்சா இந்த மூணுத்தையுமே இங்கே கொடுத்துட்டு சைன்இன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து என்னோடய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியையும் கேப்சாவையும் இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய பிஎஃப் அக்கௌண்ட்டு லாகின் ஆகிடுச்சு. அடுத்து வியூ ஆப்ஷனில் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்னோடய சர்வீஸ் ஹிஸ்ட்ரி ஷோ ஆகுது. இதில் எந்த சம்மந்தமும் இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகியிருக்கிற மெம்பர் ஐடியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற டீலிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டீலிங்க் திஸ் மெம்பர் ஐடி? ஓகே, கிளிக் பண்ணுறேன். ரீசன் ஆஃப் டீலிங்கிங் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 1, நான் இந்த நிறுவனத்தில் வேலை செய்யவே இல்லை, ஆனால் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் இந்த அக்கௌண்ட்டு ஆட் ஆகியிருக்கு. 2, ஒரு நிறுவனத்தில் வேலை கொடுத்தாங்க, ஆனால் நான் தான் ஜாயின் பண்ணலை. இந்த 2 பாக்ஸையுமே டிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஆதாரில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்டில் ஆட் ஆகியிருந்த அந்த அக்கௌண்ட்டு டீலிங்க் ஆகிடுச்சு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.